வணக்கம். 26/2/2026 வியாழக்கிழமை இன்றைய ரிஷப ராசி பலன். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியத்திலும் இன்றைய நாள் வெற்றி கிடைக்கும். நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அதே நேரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது உயரமான தளங்கள், கரண்டு, நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிபவர்கள் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். மற்றபடி எதிர்பார்த்த தனவரவு, பொருள் வரவு, மன சாந்தம், தொழில் அபிவிருத்தி, நல்லோருடைய சேர்க்கை அனைத்தும் நடக்கும். அதே நேரம் பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் வெப்ப சலனம் அதிகமாக உள்ள இடத்தில் வேலை செய்பவர்கள் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள். மிருக சீரிஷம் பயணத்தின் போதும் வேலை செய்யும் இடத்திலும் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். மாலை நேரத்தில் மிகவும் சிறந்த பலனை கொடுக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு பயணத்தின் போது மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். மதியம் 1 மணிக்கு பிறகு சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கும். அஸ்தம் சர்வ காரிய வெற்றி கிடைக்கும் மதியம் 1 மணி வரை. பிறகு பயணத்தின் போது வேலை செய்யும் இடத்திலும் பாதுகாப்பு தேவை. மிருக சீரிஷம் சற்று பொறுமையோடு இருந்தாலே அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மிதுன ராசி பலன். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிக சிறந்த நாள். அனைத்து விதத்திலும் நன்மைகள் வரும், நினைத்து நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்ல அபிப்பிராயம் கூடும், நல்ல நண்பர்களுடைய சேர்க்கையும், நல்ல காரியங்களில் பங்கேற்று நன்மதிப்பை பெறக்கூடிய நாள்களாகவும், நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமையக்கூடும். மிருக சீரிஷம் பொறுமையோடு இருந்தாலே சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கும். திருவாதிரை நினைத்தது நிறைவேற, எண்ணங்கள் ஈடேறும், சற்று பொறுமை தேவை. புனர்பூசம் அனைத்து வகையிலும் நன்மை கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கடகராசி பலன். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாள். அனைத்து விதத்திலும் நன்மைகள் வரும், நினைத்தது நிறைவேறும், சர்வ சங்கட்டங்களும் விலகும், அனைத்து விதமான நன்மைகளும் வந்து சேரக்கூடிய நாளாக அமையக்கூடும். கடகத்தில் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் சர்வ காரியத்தில் வெற்றி கிடைக்கும். பூசம் சற்று பொறுமை நிதான வேண்டும். செய்யும் வேளையில் கவனத்தோடு செயல்பட வேண்டும். சிறிய தவறுதல் கூட பெரிய அளவுக்கான சங்கட்டத்தில் உருவாக்கும். மதியம் வரை. மதியத்துக்கு பிறகு மாலை நேரத்தில் நினைத்து நிறைவேறு, எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். ஆயில்யம் 1 மணி வரை. அனைத்து விதத்திலும் நன்மைகள் வரும், நினைத்தது அனைத்தும் நிறைவேறும். அடுத்ததாக 1 மணிக்கு பிறகு ஒவ்வொரு வேலையிலும் கவனம் வேண்டும். சிறிய தவறுதல் பெரிய அளவுக்கான சங்கட்டங்களை உருவாக்கும். அடுத்ததாக நாம் காண இருப்பது சிம்மம், கன்னி, துலா ராசி நண்பர்களை பற்றி காண்போம். வணக்கம்.